அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முக்கிய கிரகங்களான ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு காலகட்டங்கள்ல கொடுக்க போகிறார்களா கெடுக்க போகிறார்களா என்பது பற்றிய முழு பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல் மீன ராசியில் சஞ்சரித்து வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு சனி பகவானோடு இணைகிறார். மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசியினருக்கு அர்த்தாஷ்டக ராசி எனப்படும் 4ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டதுங்க. இக்கிரக நிலை நன்மை செய்யாது, அதற்கு பதிலாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நல்லபடியாக அமையவில்லை என்றால் விபத்துகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களுக்கு சனி ராகு ஆகிய இரு கிரகங்கள் பகல் நேரத்தை விட இரவு நேரங்கள்ல அதிக பலமும் வீரியமும் பெறுகின்றன. அதனால் மிக கொடிய விபத்துக்கள் பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல தாங்க நிகழும். அதனால் இது அனுபவ உண்மை என்பதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இரவு நேரங்களில் வெளியில் செல்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பும் முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படுங்க. திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் உருவாகும். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. வரனை நிச்சயம் செய்வதில் கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றின் இழுபறி நிலை நீடிக்குங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக சிம்ம லக்னத்தில் கேது அமர்ந்திருப்பதால் கற்பனையான அச்சம், அமைதியின்மை, மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்ப ராசியில் சனி ராகு இணைந்துள்ள தருணத்துல உத்தியோகஸ்தானமாகிய விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்ப ராசியில் சனி ராகு இணைந்துள்ள தருணத்துல உத்தியோகஸ்தானமாகிய சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் அலுவலக பணிகள்ல அதிருப்தியும் சோர்வும் பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மன நிம்மதியை பாதிக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் மேலிடுங்க. அதே போல் பொறுமை நிதானம் இத்தருணங்கள்ல மிக மிக அவசியங்க. சில தருணங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுத்து விட சாத்தியக்கூறுகள் உள்ளது. சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உணர்த்துது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இழந்துவிடக்கூடும் என்பதால யாரை நம்பி எதற்காகவும் பணத்தை கொடுக்க வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் மேற்கொள்வது நல்லது.
இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்யுதுங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையினால மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு சனியுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது நன்மை செய்ய வாய்ப்பில்லைங்க. நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு தான் அது என்றிருந்த லாபகரமான தருணங்கள் வேறு ஒருவருக்கு போய்விடுங்க. இதனால் வருமானம் குறைய இருக்குது. கூடுமான வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்குங்க. திரைப்பட நடிகர்கள் தங்களுடைய ஆடம்பர செலவுகளையும் விளம்பர செலவுகளையும் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உங்களுக்கு குறிப்பாக ராகு சனி பகவானுடைய கூட்டுறவு நன்மை செய்யாது. கட்சியில் ஆதரவு குறையுங்க. மேலிட தலைவர்களின் போக்கு கவலை அளிக்குங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் முழு மனதையும் படிப்பில் முழுமையாக செலுத்த இயலாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை மன அமைதியை பாதிக்குங்க. நெருங்கிய நண்பர்களாலும் சிரமங்கள் உண்டாகும். தவிர்க்க முயன்றாலும் பயன் இருக்காதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல தோல்வியை ஏற்படுங்க. அதனால் அதிக கவனத்தோடு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல சக மாணவ மாணவிகளுடன் பழகுவதில் அதிக எச்சரிக்கையோடு இருங்க. அவர்களுடன் வெளியில் சுற்றுவதன் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பலியாகி பல பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடுமையாக உழைத்தும் பலன் மற்றும் குறைவாகவே இருக்குங்க. சனி ராகுவினுடைய கும்பராசி சஞ்சார தோஷத்தினால் விளைச்சல் பாதிக்கப்படுங்க. தண்ணீர் பற்றாக்குறையும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதும் விவசாய செலவுகளை அதிகரிக்க செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை சிரமத்தை ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் கடனை ஏற்காமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திலும் அன்றாட உழைப்பிலும் நிதானமும் கவனமும் அவசியங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாட பொறுப்புகளில் மனதை ஊன்றி செலுத்துதல் அவசியம் என்பது சனி ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி நிலை எடுத்துக்காட்டுது. திருமணமான பெண்கள் நெருங்கிய உறவினர்களிடம் பேசுவதிலும் நடந்து கொள்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கும்பராசி எச்சரிக்கை செய்யுதுங்க. சிக்கனம் தேவை. இக்கணம் என்பதை உணர்ந்து அனாவசிய செலவினங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. அதே போல பிறருடன் பேசுவதிலும் பழகுவதிலும் அளவோடு இருப்பது அவசியங்க. இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளிய தேவார பாடல்களை தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் சொல்லி சிவபெருமானை பூஜித்து வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.